Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. என்ன மன்னிச்சிரு. ஐயோ போச்சு. சொன்னே கேட்டாளா? கையால கிழிச்சு போட்டு விட்டு என்ன ட்ரெஸ்? யாரு உள்ள இருக்காங்க? உள்ள இருக்கிறது யாரு? வெளில வர சொல்லு. வெளில வர சொல்லு. அம்மா இனிமே வராது. தர்மராஜ் என்ற இளைஞன் தனது மனைவியின் முகம், உடல் என கொடூரமாக கத்தியால் வெட்டிச் சாய்த்துவிட்டு சட்டையில் தெரித்த இரத்த கரைகளுடன் தனது மகனையும் கொல்லப் போவது போல கும்பிட்டு அழுதபடி வெளியிட்ட வீடியோதான் சமூக வலைதளத்தில் பரவி பதைபதைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போறான். என் பொண்ணாடியே கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் குடும்பமே நாசமா போச்சு. ஐயோ போச்சு எல்லாம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மயில்பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் தர்மராஜ். இவருக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்து 5 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்புதான் பட்டுக்கோட்டை பகுதியில் வாடகை வீட்டில் குடி வந்துள்ளனர். இவர்கள் திருச்சியில் வசித்த போது தர்மராஜின் மனைவிக்கு வேறு நபருடன் அதீத நட்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அவனை வெளில வர சொல்றீ. அவனை வெளில வர சொல்லு. இது என்ன ட்ரெஸ்? யாரு உள்ள இருக்காங்க? உள்ள இருக்கிறது யாரு? உள்ள இருக்கவன வெளில வர சொல்லு. வர சொல்லு. வர சொல்லி அவனை வெளில. நான் அடிக்கிறேன் சொல்றேன். வர சொல்லு. அவனை வெளில வர சொல்லு. வெளில வர சொல்லு. வெளில வர சொல்லு. வர சொல்றீ அவனை. அவனை வெளில வர சொல்லு. வெளில வர சொல்லு. வெளில வர சொல்லு. ஜோசு ப்ரோவா? ஜோசு ப்ரோ இங்க வெளில வா. வெளில வாடா அக்கா. நீ வெளில 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 வெளில. ஏன் மொண்டாட்டி விட்டு நீ எப்படா நைட்டு போய் ஸ்டே பண்ற? நீ வெளில வா. வெளில வா. வெளில வாடா. டேய் வெளில வாடா. இந்த நிலையில் தற்போது பட்டுக்கோட்டை பகுதிக்கு வந்த பிறகு மீண்டும் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தர்மராஜ் தனது மனைவியின் முகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சர்ற மாறியாக கத்தியால் வெட்டிவிட்டு குழந்தையுடன் தலைமறைவாகியுள்ளார். படுகாயமடைந்த மனைவி தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தர்மராஜ் மற்றும் அவருடன் உள்ள குழந்தையை தேடி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தர்மராஜ் வெளியிட்ட வீடியோவில் தனது ஆண் குழந்தையை தனது மடியில் அமர வைக்க அந்த குழந்தையும் தனது தந்தை தானே என வந்து அமர, அப்பா உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேண்டா, என்னை மன்னிச்சிடு என அழும்போதே அந்த குழந்தை பயமாயிருக்குப்பா என அழுத காட்சிதான் இதயத்தையே உருக்குலைய வைத்திருக்கிறது. அந்த குழந்தையை தகப்பன் தர்மராஜ் என்ன செய்திருப்பானோ என நம் இதயத்தையே வெடிக்க வைத்திருக்கிறது.
ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்த அந்த குழந்தை அழும் காட்சியை கூட இளகிய மனம் கொண்டவர்களால் பார்க்க இயலாது. அப்போ வாழ்க்கை நாசம் பண்ணிட்டேன்டா, என்ன மன்னிச்சிரு. ஐயோ போச்சு. சொன்னே கேட்டாளா? கையால கிழிச்சு போட்டு வந்துட்டேன். மேலும் அந்த வீடியோவில் தமிழக காவல்துறைக்கு வணக்கம், இன்றைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு, என் பிள்ளையும் என்னோடு சேர்ந்து சாக போகிறான், என் மனைவியை கிழித்து போட்டுவிட்டு வந்துவிட்டேன், என் குடும்பமே நாசமாக போய்விட்டது, இது எல்லாவற்றுக்கும் காரணம் திருச்சி தென்னூர் சங்கீதபுரத்தில் உள்ள ஜோஸ் என்பவர்தான், அவனால் எல்லாமே போய்விட்டது, தயவு செய்து அவனுக்கு தண்டனை வாங்கிக் கொடுங்கள், இல்லையென்றால் விட்டுவிட்டு வேடிக்கை பாருங்கள், அவன் இன்னொரு குடும்பத்தை நாசம் செய்து விடுவான், இப்போது அவன் எங்கு இருக்கிறான் என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை, என் மனைவியிடம் நான் எவ்வளவோ சொல்லி கெஞ்சியும் பார்த்துவிட்டேன், அவள் கேட்கவில்லை, அவனுக்கு ஏதாவது தண்டனை வாங்கிக் கொடுங்கள் என கதறி அழுகிறார். தமிழக காவல்துறைக்கு வணக்கம். இன்னைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போச்சு, என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போறான், என் பொண்டாட்டியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன், என் குடும்பமே நாசமா போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த திருச்சி தென்னூர்ல சங்கீதபுரத்துல இருக்கிற அந்த ஜோஸுங்கிற அவனால எல்லாமே போச்சு. தயவு செய்து அவனுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுங்க. இல்லடா விட்டுட்டு அடிக்க பாருங்க, இன்னொரு குடும்பத்தை நாசம் பண்றதுக்காக எப்ப பண்றான். அவன் பேரு ஜோஸ், திருச்சி ட்ரெண்ட்மி சலூன்ல வேலை பார்த்தான். இப்ப எங்கன்னு தெரியல, ஆளை பிடிக்க முடியல, அவனு எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல. என் பொண்டாட்டிட்டு எவ்வளவோ சொல்லி கெஞ்சி கெஞ்சி பார்த்தேன், திமுறா பண்ணாதடி பேசாதடி, கேட்க மாட்டாளே, என் பிள்ளை நாசமா போச்சு, ஐயா அவங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். ஏற்கனவே வேறு ஒரு நபருடன் தர்மராஜின் மனைவி ஒரு வீட்டில் இருந்ததாகவும் அதனை செல்போனில் தர்மராஜ் வீடியோ எடுத்ததாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இந்த வீடியோ எப்போது எடுக்கப்பட்டது என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து தர்மராஜ் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் அவரை கைது செய்தனர். மேலும் அவரது மகன் பத்திரமாக மீட்கப்பட்டு குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். எந்த ஒரு காரணத்திற்காகவும் இது போன்ற வன்முறையில் ஈடுபடுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு கண்ணை இழந்து ஒருவன் உன்னிடம் நீதி கேட்டு வந்தான் என்றால் உடனே நீதி சொல்லிவிடாதே. இன்னொருவன் 2 கண்களை இழந்து வரலாம் என்பது போல அந்த பெண்ணின் தரப்பிலும் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. அவரது தரப்பு உண்மைகள் வெளிவராதவரை அவரை இப்படியெல்லாம் ஆபாசமாக விமர்சித்து இது போன்ற வன்முறைகளை ஊக்கப்படுத்த வேண்டாம் எனவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டை செய்தியாளர் உதயசங்கர். Vinayaka Missions Research Foundation, deemed to be university, Salem campus, toll free number 1800-258-2929. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.